இந்த ஒரு தேர்தலுக்காக நம்ம வந்துட்டு கட்டாயம் நம்ம வந்துட்டு ஜெபிக்கிறதான கடமையில் நாம் இருக்கிறோம். சத்ருவானன் பல்வேறு சோதனைகளை சத்ருவானன் கொண்டு வருகிறான். சத்ருவானுடைய தடைகள் எல்லாம் உடைக்கப்படணும். நல்ல ஒரு ஆட்சி அமையணும். நல்ல ஒரு அரசாங்கம் வரணும். தேவனால் பயன்படுத்துகிற அரசாங்கமாக, ஜனங்களுக்கு நன்மை செய்கிற அரசாங்கமாக, ஜனங்களை நல்வழிப்படுத்துகிற ஒரு அரசாங்கமாக வர வேண்டும். அதே போல் கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறது. நாம் எல்லா பக்தியோடும் நல்வொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஒரு வாழ்க்கையை, நம்ம எல்லா பக்தியோட நல்வொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அவரோட வாழ்க்கை வாழும்படியாக ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் என்று வேதத்தில் நான் மிக தெளிவாக நான் வாசிக்கிறோம். அதே போல் ரிசல்ட் வந்துட்டு மே 4 ரிசல்ட் இருக்கிறது. அதற்காக நம்ம விசேஷமாக நாம் ஜெபிக்க வேண்டும். ரிசல்ட்டில் நல்ல ரிசல்ட் வர வேண்டும். அதுபோல் வசனத்தை வாசி பார்க்கும்போது நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் வேதத்தை வாசிக்கிறோம். நல்லொழுக்கம் காணப்பட வேண்டும். நமக்குள்ளாக நல்லொழுக்கம் காணப்பட வேண்டும். பட் மக்களுக்குள்ளாக நல்லொழுக்கம் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அடைதான் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அடைதான் விரும்புகிறார். அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் நல்வொழுக்கம். நம்ம எல்லா பக்தியோடும் நல்வொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஒரு ஜீவனம் பண்ணணும். அமைதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும். அமைதியுள்ள வாழ்க்கையை வாழணும். அதற்காக தான் அடைதான் கத்தை எதிர்பார்க்கிறார். ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டிய ஒரு மிகத்தில் வாசிக்கிறோம். ராஜாக்களுக்காகவும் சீஃப் மினிஸ்டருக்காக, எம்எல்ஏக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நல்ல ஒரு முதலமைச்சரை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு எம்எல்ஏக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவம் சித்தமில்லாத தலைவர்கள் இந்த நாட்டில் வந்துடக்கூடாது. சத்ருவான கை வச்சிடக்கூடாது. சத்ருவான கிரிகள் அழிக்கப்படணும். அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். நல்ல ஒரு எம்எல்ஏக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். நல்ல ஒரு ஜனநாயக ஆட்சி அமைய வேண்டும். அதற்காக நம்ம விசேஷமாக நம்ம வந்துட்டு ஜெபிப்போம். அதே போல் கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாட்டத்தை வழிகளை திரும்பினால் ஒரு பலவத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து ஒரு தேசத்துக்கு சேமித்து கொடுப்பேன். என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்ன பண்ணுவோமா, ஜெபம் பண்ணுவோம்னு வேதத்தை வாசிக்கிறோம். இதே விடாமல் ஜெபம் பண்ணுங்கள், தோட்டத்துணை ஜெபத்தில் விழித்திருங்கள் என்ற வேதத்திலே நம்ம மிக தெளிவாக நான் வாசிக்கிறோம். நாம் இது நாம் கடைசி காலம். நம்ம ஜெபிக்கிற கட்டாயத்துக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது. இனி இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இனி இயேசு கிறிஸ்து வாசல் அடியில் அவர் வந்து விட்டார். இனி அவர் ராஜாடி கத்தாடி கட்டவாக இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறவாக இனி இயேசு கிறிஸ்து இனி அவர் வரப்போகிறார். ஒரு வருகைக்காக நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். ஒரு வருகைக்காக தான் நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்போ வருவாங்கன்னு தெரியாது. இயேசு கிறிஸ்து என்றைக்கு வருவாங்கன்னு தெரியாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்போ வேணாலும் வரலாம். அதுக்காக நம்ம ஆயத்தமாகி நம்ம காத்திருக்க வேண்டாம். அதேபோல் கர்த்தருடைய வேதம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. தமக்கு சித்தமானவர்களை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்ற வேதத்தை வாசிக்கிறோம். தமக்கு சித்தமானவர்கள் என்றால் கர்த்தருக்கு சித்தமானவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், அவர்களை தான் கர்த்தர் அதிகாரி ஆக்குகிறார் என்ற வேதத்தை வாசிக்கிறோம். அதிகாரம் எங்கிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதிகாரம் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் கர்த்தரிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தான் நிர்ணயிக்கிறவர். கர்த்தர் தான் யார் என்று டிசைட் பண்ணுகிறவர். அவரிடத்திலிருந்து அதிகாரம் வரும். அவரிடத்திலிருந்து ஒட்டாசை வரும். அவரே காரியத்தை கட்ட செய்து ஒரு அற்புதமான காரியங்களை கட்ட செய்து அவர் முடிப்பார். இனி நல்ல ஒரு ஆட்சி அமையும் தேசத்தில். இனி தேசம் சுகித்து இருக்கும். தேசமே பயப்படாத மகிழ்ந்து கலிக்கூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வேதத்தில் மிகத்தில் வாசிக்கிறோம். தேசமே பயப்படாதே மகிழ்ந்து என்ன பண்ணுவாங்க, கலி கூறணும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேசம் பயப்படக்கூடாது, மகிழ்ந்து வந்து கலி கூறணும். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை கட்ட செய்வார். தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, தங்களை தாழ்த்தி என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணோம். என் முகத்தை தேடணுன்ற வேதத்தை வச்சுக்கிறோம். என் முகத்தைனா இயேசு கிறிஸ்துவோட முகத்தை வந்துட்டு தேடணுன்ற வேதத்தை வச்சுக்கிறோம்.
தங்கள் பொல்லாத வழிகளுக்கு திரும்பினால் அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போது பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர் பரலோகத்துக்கு நான் தான் இயேசு கிறிஸ்து கேட்பாரு வசிக்கிறோம். அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வசிக்கிறோம். பரலோகத்துக்கு நான் கேட்டு பாவங்களை மன்னிப்பார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். தேசத்துக்கு அவர் சேமத்தை கட்ட தருவார். நிச்சயமாக தேசம் மறுரூபமாக்கப்படும். தேசம் இனி கர்த்தர் பக்கமாய் திரும்பும். இந்த தேசத்தில் அற்புதமான காரியங்கள் இனி நடக்கப் போகிறது. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு உண்டான அடையாளங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இனி நம்ம தீவிரமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வாசல் என்று வந்து விட்டார். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவர் நம்ம சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். ஆயத்தம் இருக்க வேண்டும். இயேசு சந்திக்க ஆயத்தம் இருக்க வேண்டும். அவருக்கு கத்த அற்புதமான காரியங்களை கத்த தேசத்தை கட்ட செய்து வழிநடத்துவாராக. தேசம் பயப்படாதே மகிழ்ந்து கழிக்கணும்னு வேட்டை ரசிக்கலாம். தேசம் பயப்படக்கூடாது, மகிழ்ந்து கழிக்கணும். அப்போது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். கத்தரே நம்முடைய நடுவில் எழுந்தள்ளி வருவார். கத்தரே தேசத்தில் எழுந்தள்ளி வருவார். அப்போது பெரிய காரியங்களை அவர் செய்வார். நிச்சயமாக அதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள். அற்புதமான காரியங்களை கத்தர் செய்வாராக. அதேபோல் தேசத்தில் கள்ள ஓட்டுகளை அப்புறப்படுத்த வேண்டும். அதேபோல் தேசத்தில் கள்ள ஓட்டுகளை அப்புறப்படுத்தப்பட வேண்டும். தேசத்தில் நல்ல ஆசை அமையணும். அதே போல் தேசத்தில் கள்ள ஓட்டுகளை அப்புறப்படுத்தப்படணும். அதற்காக நம்மட்டு விசேஷமாக நம்மட்டு ஜெபம் பண்ணணும். சத்துருவோட கிரிகள் எதுவுமே பள்ளி செல்லக்கூடாது. அதற்காக நம்மட்டு ஜெபம் பண்ணணும். கத்த அற்புதமான காரியங்களை கத்தர் இனி வரும் நாட்களில் கட்ட செய்வாராக. நம்ம கண்ணோடு ஆடு சோக்கி பார்த்து நம்மளோட ஜெபம் பண்ணலாம். தேவா இரக்கம் இல்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ, ஐயா தாராவாம் ஏமை பெற்ற மாகாவும் நீயே இயேசு நாடா, ரட்சியும் வேதே ஆகாரம் ஏமக்கில்லை தேவா இரக்கமில்லையோ, இயேசு தேவா இரக்கமில்லையோ. ஆமாண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இப்பொழுது கர்த்தரே எங்களுடைய தமிழ்நாடு எலெக்ஷனுக்காக புதுச்சேரி எலெக்ஷனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அந்த எலெக்ஷன் அந்த நல்ல ஒரு மாற்றம் வரத்தக்கதாக அந்த எந்த ஒரு கள்ள ஓட்டுகளும் நடக்காதபடிக்கு கள்ள ஓட்டுகள் எல்லாம் ரஷ்யனாகி இயேசு தான் தன்னை அப்புறப்படுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசு நாமத்தால் அன்றே இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அந்த எலெக்ஷன் அன்றே சாத்தானுடைய திட்டங்கள் பலிக்கக்கூடாது. அதை நான் நசரேயனாகிய இயேசு நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். நான் நசரேயனாகிய இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடிந்து கொள்கிறேன். இயேசு நாமத்தால் அந்த தேசத்தில் அந்த நல்ல ஒரு ஆட்சி அமையத்தக்கதாக கத்தாருக்கு பீசி கத்தது வளர்த்து பார்த்து கத்து. அதே போல் அந்த தேசத்தில் அந்த நல்ல ஒரு எம்எல்ஏ கத்தரை கொடும் அந்தரே தேசம் அந்த சுகிட்டு வாழ தேசம் அந்த இது கத்த பக்கமாக திரும்ப அந்த உடைய கத்தரை வளர்த்துப்படியாக அதை ஜோப் இருக்காந்தே. நல்ல ஒரு முதலமைச்சர் கதைகளுக்கு கத்தலைப்படி அதை ஜோப் இருக்காந்தே. சித்தமானவர்களை அதேமாதிரி அதிகாரி ஆக்குகிறார் என்று சொல்ல வேட்டைகள் வாசிக்கிறது போலாதே. சித்தமானவர்களை நீர் அந்த அதேமாதிரி அதிகாரி ஆக்கப்படியாக ஜோப் இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் கத்தலைப்படியாக ஜோப் இருக்காதே. ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏக்களை கத்தலைப்படியாக ஜோப் இருக்காதே. இந்த தேர்தல் நன்றி நல்ல ஒரு ஆட்சி அமையத்தக்கதாக கத்தை கிருபிஸ்து கத்தை ஜோப் இருக்காதே. ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏ கத்தலையிடுவீராக அத்தரே. தொடர்ந்து அன்றே தேச சுகிட்டு வாழ கத்தை கிருபி செய்வீராக. ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் கத்தலையிடுவீராக. ஒரு நல்ல ஒரு எம்எல்ஏ கத்தலையிடுவீராக. தொடர்ந்து அந்த தேசம் வந்து கத்தர் பக்கமாக திரும்ப தேசம் பயப்படாத மகிழ்ந்து கழிக்கூறு கத்தை பெரிய காரியங்கள் செய்வாடு சொன்ன வார்த்தைப்படியாக தேசம் வந்து இனி சுகிட்டு வாழ இனி தேசம் வந்து கத்த பக்கமாக திரும்ப கத்தருக்கு பேசி கத்தை வளர்த்து ஜோப் இருக்காது. நம்ம கரெக்டாக முக்கியமாக போகிறதுனால ஜோப் பண்ணுறோம். நம்ம கரெக்டாக தாழ்த்துக்கிறோம். ஏனாம தடைக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாட்ட வழிகேட்டு திரும்பினார். அவர் பலவதற்கு நான் கேட்டு அவர்கள் பாட்டை மன்னித்து ஒரு தேசத்துக்கு சேமித்து கொடுப்பேன் என்று சொன்னாண்டவர். அன்றே நான் ஜெபிக்கிறேன். அன்றைய தேசத்தோட பாவங்களை கட்ட மன்னியும் இறக்கம் செய்யும். அன்றைய தேசத்துக்கு இறக்கம் செய்யும். அன்றைய தேசத்துக்கு கட்டாயமாக இறக்கம் செய்யும். தொடர்ந்து அன்றைய நாம மகிழ்ப்படுத்தும். அன்றைய தேசத்துக்கு கட்டாயமாக இறக்கம் செய்யும். தொடர்ந்து அன்றைய நல்ல ஒரு ஆட்சியை கத்த கிருபை செய்யும். தொடர்ந்து தேசத்துக்கு இறக்கம் செய்யும்.
தொடர்ந்து அன்றைய நல்ல ஒரு ஆட்சி அமைய கத்த கிருபை செய்யும். தாழ்த்து ஜெபத்தை பேசாப்பிக்காம். தொடர்ந்து தேசத்தில் நல்ல ஒரு ஆட்சி அமையோட்டாக இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன். சத்துருடைய கிரிகளை நசீனாகி இயேசு நாமத்தால் நான் கடிந்து கொள்கிறேன். இயேசு என்கிற அதிகாரங்களை நாமத்தாலே நான் கடிந்து கொள்கிறேன். அந்த தேசத்தில் அன்றைய நல்ல ஒரு ஆட்சி அமையோட்டாக தேச கத்தர் பக்கமாக திருப்பப்படுவதாக. தொடர்ந்து அன்றைய நல்ல ஒரு காரியங்கள் நடப்பதாக. அன்றே இந்த தேசத்தோட பாவங்களை மன்னியும். அன்றே தேசத்தில் நல்ல ஆட்சி அமையோட்டாக. அன்றே கத்தை இறக்க செய்வதாக. அன்றே ஏசு இறக்க செல்லப்படாவே. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கத்த கேட்டார். இந்த தேசத்தில் நல்ல காரியங்கள் நடக்கப் போகிறது. இனி அதை நீங்கள் கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்வாராக. இனி தொடர்ந்து கர்த்தர் அற்புதமாக கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென். God bless you.